என் அன்பு வாடிக்கையாளர் தெய்வங்களை, மை காட்ஸ், எது தெரிஞ்சாலும் தெரியலனாலும் பணம் சம்பாதிக்க முதல்ல தெரிஞ்சுக்கோ. இல்லைன்னா இந்த உலகத்துல நீ மனுஷால் கூட்டத்துல வாழ முடியாது. என்னுடைய கல்லூரி நண்பர் இவர் சொல்ற மாதிரி கோல்டுல பணம் சம்பாதிக்கணுமா, ஆனா அவர் நினைச்ச இடத்துல நினைச்ச நேரத்துல இருந்த மாதிரி கோல்டு வாங்கணும் விற்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கான்னு என்கிட்ட கேட்டாரு. இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ETF அண்ட் MCX மார்க்கெட். கோல்டு ETFன்றது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்ட். MCXன்றது வந்து பாத்தீங்கன்னா மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இந்த கமாடிட்டிக்குள்ள இருக்க கோல்டை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கோல்டுல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு மெகா, கோல்டு மினி, கோல்டு 10, கோல்டு குனியா, கோல்டு பெட்டல். இதுல இன்டிப்னு வந்து பாத்தீங்கன்னா கோல்டுல 1 கிலோ, 100 கிராம், 10 கிராம், 8 கிராம், 1 கிராம். இல்ல நீங்க கோல்டு தான் ட்ரேட் பண்ண போறீங்கன்னா கோல்டோட சில கேரக்டர் வைஸ்ன்றது இருக்கு. உதாரணத்துக்கு ஏசியன் டைமிங்ல கோல்டு மார்க்கெட் எந்த மாதிரி ட்ரேட் ஆகும், ஐரோப்பா டைமிங்ல கோல்டு மார்க்கெட் எந்த மாதிரி ட்ரேட் ஆகும், அமெரிக்கா டைமிங்ல கோல்டு மார்க்கெட் எந்த மாதிரி ட்ரேட் ஆகும். இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சில வேர்ல்டு நியூஸ் நீங்க அப்டேட்ல இருக்கணும். காரணம் என்னன்னா, ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தாலும் சரி, இஸ்ரேல் ஈரான் மீது குண்டு போட்டாலும் சரி, அமெரிக்கா சீனா வர்த்தக போர் நடந்தாலும் சரி, இதுல கோல்டுன்றது பிளக்சுவேஷன் ஆகத்தான் செய்யும். இதுல நீங்க ப்ராஃபிட் பண்ணாலும் லூஸ் பண்ணாலும் உங்களோடது தான். இதையும் தாண்டி பல முதலீட்டாளர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அமெரிக்காவில் உள்ள பெடரல் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது நாளை இரவு 11:30 மணி அளவில் வெளியிடுகிறார்கள். அதை பொறுத்தும் இந்த கோல்டு ரேட்ன்றது பிளக்சுவேஷன் ஆகத்தான் செய்யும்.